Hello students, welcome to 1 plus 1 channel. So in this video we are going to see about standard 7th science unit number 1 light term 3 ல இருக்கிற Roman letter 5 answer the following questions in short question வந்து நம்ம இந்த வீடியோல 7 8 ல பார்க்க போறோம். சரியா? question number 7 பாருங்க. What are the parts of shadow? ஷேடோவோட பார்ட்ஸ் என்னெல்லாம் கேட்டிருக்காங்க. நல்ல கொஷினை கவனித்து படிக்கணும். வாட் ஆர் த பார்ட்ஸ் ஆஃப் ஷேடோ? ஷேடோவோட பார்ட்ஸ் என்ன அப்படின்னா there are two parts. The one is umbra. The other one is called penumbra. Umbra and penumbra, these are the parts of a shadow. ஸோ இந்த கொஷின் வந்து உங்கள் புக்கில் பேஜ் நம்பர் 10ல் இருக்குது. என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இங்கே பாருங்கள், பார்ட்ஸ் ஆஃப் அ ஷேடோ இருக்குது, பேஜ் நம்பர் 10ல் பாருங்கள். அதாவது எப்போ வந்து ஒரு ஒப்பேக் ஆப்ஜெக்ட், நமக்கு தெரியும் ஒப்பேக் ஆப்ஜெக்ட் என்ன பண்ணாது, லைட்டை அலோவ் பண்ணாது, இது வந்து பிளாக் பண்ணும். கரெக்டாக? ஸோ அதை பிளேஸ்ட் இன் த பாத் ஆஃப் லைட் ஃப்ரம் அ பாயிண்ட் சோர்ஸ் a uniform dark shadow will appear on the screen. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு பாயிண்ட் சோர்ஸை நம்ம லைட் வர்ற வழியில் வைக்கிற போது ஒரு ஷேடோ ஃபார்ம் ஆகும். கரெக்டாக? அந்த ஷேடோவுக்கு பேர் தான் அம்ப்ரா. கிளியரா? ஷேடோ ஃபார்ம் ஆயிருச்சா? ஆனால் அடுத்தது பாருங்கள், பெனும்பரா. அப்போ when an opaque object is placed in the path of light coming from a broad light source, இது பாருங்கள் பாயிண்ட் சோர்ஸ், ஒரே ஒரு பாயிண்ட் சோர்ஸ், சின்ன பாயிண்ட்டை வைக்கும் போது தான் அந்த இது ஃபார்ம் ஆகும். இதுக்கு பேர் தான் அம்பரா. ஸோ ப்ராட் சோர்ஸ் நம்ம வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால், ப்ராட்னா தெரியும், நல்ல பெரிய சோர்ஸ், ஓகேவா? அதை வைக்கும் போது a small umbra will appear on a screen and an illuminated shadow area appears around umbra. ஸோ அந்த அம்ப்ராவில் குட்டியாக தெரியும், அதை சுற்றி உள்ள ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் என்னது அப்படின்னு சொன்னால் பெனும்பரா. ஸோ there are two parts of shadow. The one is umbra, the another one is penumbra. Clear children? இதுதான் நம்மளோட கொஸ்டின் நம்பர் 7க்குரிய ஆன்சர். ஸோ இந்த கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் வெறும் அம்ப்ரா அண்ட் பெனும்பரா மட்டும் எழுதினா கூட போதும். 2 மார்க் கொஸ்டின் தானே. ஸோ டீட்டெயிலாக எழுதணும்னு அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட் பாருங்கள், 8th கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள். வாட் ஆர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஷேடோ? முன்னாடி உள்ள கொஸ்டின் கவனிச்சுக்கோங்க. பார்ட்ஸ் ரெண்டும் கன்ஃபியூஷன் ஆவீங்க. இது பார்ட்ஸு, இது வந்து ப்ராப்பர்ட்டிஸ். இதுக்குரிய ஆன்சரும் பேஜ் நம்பர் 10 and 11ல் இருக்கும். சரியா? நல்லா கவனிச்சுக்கணும். பார்ட்ஸ் வேறு, ப்ராப்பர்ட்டிஸ் வேறு. ப்ராப்பர்ட்டிஸ்னால் அந்த ஷேடோவை பற்றி நம்ம சொல்ல போகிறோம், அது எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கொஸ்டின் பார்க்கலாம், பேஜ் நம்பர் 10 and 11ல் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஷேடோ. ஃபஸ்ட்டு பாயிண்ட், ஓகே, ஆல் ஆப்ஜெக்ட்ஸ் do not form shadows. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆல் ஆப்ஜெக்ட்ஸ், எல்லா ஆப்ஜெக்டும் நமக்கு தெரியும், டிரான்ஸ்பரண்ட், டிரான்ஸ்லூசன்ட், ஒப்பேக், எல்லாமே என்ன ஃபார்ம் ஆகாது, ஷேடோ ஃபார்ம் பண்ணாது. ஒன்லி ஒப்பேக் ஆப்ஜெக்ட்ஸ் ஃபார்ம் ஷேடோ. ஒப்பேக் தான் என்ன பண்ணும், லைட்டை அலோவ் பண்ணாமல் பிளாக் பண்ணும். ஸோ இப்போலாம் பிளாக் பண்ணுற போது ஷேடோ ஃபார்ம் ஆகும். இப்போ ஒரு 1 ரூபி காயினை வைக்கிறோம், லைட்டு கீழே வைக்கும் போது அது பிளாக் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் கையை கீழே வச்சேன்னா எனக்கு கீழே ஷேடோ ஃபார்ம் ஆகும். ஓகேவா? அதுதான் அது. செகண்ட் பாருங்கள், நான் லைட் சோர்ஸை பிளாக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பெண்ணை கீழே வச்சேன்னா அதோட ஷேடோ கீழே ஃபார்ம் ஆகும், கீழே ஆப்போசிட்டில் தான் ஃபார்ம் ஆகும். சரியா? ஸோ சம்டைம்ஸ் இங்கே பார்க்கும்போது தெரியுதா உங்களுக்கு இந்த இடத்துல ஷேடோ ஃபார்ம் ஆகுறது? என்னோட கை, என்னோட இது எல்லாமே தெரியும் பாருங்கள். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஷேடோ வில் பி ஃபார்ம்ட் இன் தி ஆப்போசிட் சைடு ஆஃப் லைட் சோர்ஸ். எப்போவுமே ஷேடோ வந்து ஆப்போசிட் சைடு தான் ஃபார்ம் ஆகும். சரியா? இந்த சேம் சைடில் ஃபார்ம் ஆகாது. இப்போ லைட் இந்த பக்கம் வருதுன்னா அதுக்கு ஆப்போசிட் சைடு தான் ஷேடோ ஃபார்ம் ஆகும். ஸோ ஷேடோ வில் பி ஃபார்ம்ட் இன் தி ஆப்போசிட் சைடு ஆஃப் அ லைட் சோர்ஸ். லைட் சோர்ஸுக்கு ஆப்போசிட் சைடில் தான் ஃபார்ம் ஆகும். ஓகே. ஸோ தேர்ட் பாயிண்ட் பாருங்கள், it cannot be determined the characteristics of an object by its shadow. அதாவது ஒரு ஷேடோவை பார்த்து அதோட கேரக்டரிஸ்டிக்ஸை நம்மளால் சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், உங்ககிட்ட 1 ரூபி காயின் இருக்குது, அதே சைஸில் ஸ்மால் ஸ்பெரிக்கல் பால் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ ரெண்டையும் பார்க்கும்போது, ஷேடோ பார்க்கும்போது சர்க்கிளாக தான் தெரியும். கரெக்டாக? நம்ம அந்த ஷேடோவை பார்த்து அது காயினா அது பாலான்னு சொல்லி நம்மளால் என்ன பண்ணிக்க முடியாது, கேட்டகரைஸ் பண்ண முடியாது. அதனால தான் சொல்லியிருக்கிறாங்க, இட் cannot be determined the characteristics of object by its shadow. நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், the shadow will be always darker. எப்போவுமே அது டார்க்காக தான் இருக்கும். வாட் எவர் மே பி த கலர் ஆஃப் லைட் ரேஸ். எந்த கலர் லைட்டாக இருந்தாலும் ஆர் எந்த கலர் ஆப்ஜெக்டாக இருந்தாலும் லைட் வந்து ஷேடோ வந்து டார்க் கலரில் தான் இருக்கும், டார்க்காக தான் இருக்கும். சரியா? அடுத்தது பாருங்கள், ஷேடோ முக்கியமான பாயிண்ட் பாருங்கள், லைட் சோர்ஸ், ஒப்பேக் ஆப்ஜெக்ட் ஆர் ஷேடோஸ் ஆர் ஆல் இன் ஸ்ட்ரெயிட் லைன். எப்போவுமே ஷேடோ வந்து ஸ்ட்ரெயிட் லைன். நம்ம ஃபஸ்ட்டு படித்த கொஸ்டின்லேயே படிச்சிருக்கிறோம், லைட் ட்ராவல்ஸ் இன் ஸ்ட்ரெயிட் லைனில் ப்ராப்பர்ட்டி தான் இது ஒபே ஆகுது.
நெக்ஸ்ட் பாருங்க, the size of a shadow depends, இது ரொம்ப ரொம்ப important point. The size of a shadow depends upon the distance between the light source and object and distance between the object and the screen. அதாவது ஒரு லைட்டுக்கும் ஆப்ஜெக்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸு, பிட்வீன் ஆப்ஜெக்ட்டுக்கும் ஸ்க்ரீனுக்கும் உள்ள டிஸ்டன்ஸை வச்சு தான் ஷேடோ வந்து என்ன ஆகும், ஃபார்ம் ஆகும். நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ 12 noonல பார்த்தீங்கன்னா ஷேடோ நமக்குள்ளே தெரியும். மார்னிங் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரண்ட்டில் பெருசாக தெரியும். ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா நமக்கு பேக்கில் தெரியும். பேஸ்ட் ஆன் த லைட் சோர்ஸ், அதாவது எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கீங்களோ அதை வச்சு தான் நமக்கு வந்து ஷேடோ ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ஸோ இதால் தான் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஷேடோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்ட். ஸோ பேசிக்லேயே நீங்கள் கரெக்டாக அதை கற்றுக்கணும். சரியா? ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஷேடோ பேஜ் நம்பர் 10லையும் 11லையும் இருக்குது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.